அடுத்ததான் நாஞ்சில் சம்பத், அவரு செங்கோட்டையன் மாதிரி கிடையாது. ஆனா எப்ப எப்படி பேசுவார் அப்படின்னு யாராலையும், ஏன் அவரால கூட கணிக்க முடியாது. அவருக்கு இப்ப தாவேக்காவுல பரப்புரை செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருப்பரங்குன்ற விஷயத்த பத்தி விஜய் பேசாம இருக்கிறதா நல்லது. இதுல ஒரு தரப்புக்கு ஆதரவாகவும் ஒரு தரப்புக்கு எதிராகவும் விஜய் சொல்லாம இருக்கிறதா அவருக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. விஜய் என்ன பட்டிமன்ற தலைவர், ஒரு அரசியல் கட்சி தலைவர். உங்களுடைய நிலைப்பாடை நீங்க தெளிவுபடுத்த வேண்டியதானே. உங்களுடைய கொள்கை என்ன அப்படிங்கறது அப்பதானே மக்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு அட்வைஸா? ஒரு படத்துல ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பாரு குழந்தைக்கு, இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும்டா அப்படின்னு. அந்த மாதிரி நாஞ்சில் சம்பத் விஜய்க்கு அட்வைஸ் பண்றாரு. அவர் ஏற்கனவே அப்படிதான் இருக்காரு. இதுல இவரும் கூட சேர்ந்துக்கிறாரு. விஜய் வெறும் நடிகர் மட்டும் இல்லை, அவரு நாளைக்கு இந்த மண்ணை இந்த மக்களை ஆளணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவரை நம்பி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. நாளைக்கு அவர் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல அப்படிங்கறதெல்லாம் வேற விஷயம். ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவரா இப்ப இருக்கிறாரு. அப்படிங்கும் போது ஒரு பிரச்சனையில உங்களோட கருத்தை சொல்லணுமா இல்லையா? விஜயகாந்த் இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க. இவ்வளவுக்கும் அரசியல் களத்துல பெரிய வெற்றியெல்லாம் விஜயகாந்துக்கு கிடைக்கல. ஒரு முறை எதிர்கட்சி தலைவர் ஆனார், அவ்வளவுதான். ஆனாலும் விஜயகாந்த் இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க அப்படின்னா காரணம் அவருடைய தைரியம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க. இன்னும் வாய்க்கு வாய் விஜயகாந்த் அண்ணன், நான் தம்பி அப்படின்னு பேசக்கூடிய விஜயகாந்திடம் இருக்கக்கூடிய துணிச்சல் நமக்கு கடுகளவாவது இருக்கா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்கணும்.